முருகனுக்கு ஏன் ஒவ்வொரு கிருத்திகையும் முக்கியம்? அதில் கூட ஆடி கிருத்திகை ஏன் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது? வெறும் விரதமா அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக ரகசியமா? இந்த வீடியோவின் முடிவில் ஆடி கிருத்திகையை நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பார்க்க போகிறீர்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளே ஆடி கிருத்திகை. இது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான நாள் என்று போற்றப்படுகிறது. புராணங்களின்படி சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளை 6 கிருத்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து ஆறுமுகன் முருகனாக அருள் புரிந்தார். அதனால்தான் கிருத்திகை நட்சத்திரமும் முருகனும் பிரிக்க முடியாதவர். இப்போது ஒரு ஆழமான உண்மையை பார்ப்போம். முருகனின் 6 முகங்கள் என்பது வெறும் உருவ அழகல்ல. அவை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்கள். ஞானம், துணிவு, ஒழுக்கம், கருணை, பொறுமை, இறை நம்பிக்கை. அதேபோல் வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல, அது அறியாமையை வெட்டும் ஞானத்தின் சின்னம், அகங்காரத்தை அழிக்கும் உண்மையின் ஒளி. ஆடி கிருத்திகை அன்று பக்தர்கள் விரதம் இருப்பார்கள், பால் குடம் எடுத்துச் செல்வார்கள், காவடி ஏந்துவார்கள், ஓம் சரவணபவ என்று ஜபிப்பார்கள். இவை கடவுளுக்காக மட்டுமல்ல, நம் மனதை கட்டுப்படுத்தவும் நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தவும் செய்யப்படும் ஆன்மீக பயிற்சிகள். ஆடி கிருத்திகை நாம் முருகனை தேடும் நாள் மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் தைரியம், ஞானம், ஒழுக்கம், அன்பை கண்டுபிடிக்கும் நாள். இன்று ஒரு தீபம் ஏற்றுங்கள், ஒரு நல்ல செயல் செய்யுங்கள், ஒரு முறை மனமாற ஓம் சரவணபவ என்று சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கட்டும். முருகன் நமக்கு கொடுப்பது செல்வம் மட்டுமல்ல, சோதனைகளை வெல்லும் மன வலிமை, பயத்தை வெல்லும் தைரியம், அறியாமையை வெல்லும் ஞானம். அதனால்தான் வேல் உண்டு வினை இல்லை. அடியேன் ராமானுஜதாசன்.